ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் வேரியபிள்ஸில் 2 பார்த்துருந்தோம். டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்துருந்தோம், வேரியபிள்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் 3 வீடியோ பார்த்துருக்கோம். 3 டாட்னா என்ன, டேட்டா டைப்ஸ் என்ன, வேரியபிள்ஸ் கான்செப்ட்ஸ் என்னன்னு தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறதுனா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் ஒரு 7 இருக்குது. ஸோ இந்த 3 தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் இந்த 3 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சோம். இன்னையோட வந்து நம்ம பார்ட்டில் செகண்ட் இது முடியுது. ஸோ நாளைக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ தான். கண்ட்ரோல் ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரும். அதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன்ஸ், சப்ஜெக்ட், கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீட்டில் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தது எல்லாம் புரியுதா, இல்லை ஓரளவுக்கு எப்படி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? ஸோ எப்படி ஏதாவது நான் நடத்துகிற பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் பிரச்சனை இல்லை, ஒரு டைம் பார்க்க டாட் பேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் எரர் வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் டாட். ஸோ டாட்டில் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அதை யூஸ் பண்ணி ஒரு சில ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், இந்த 5 அந்த ஆப்ரண்ட். இந்த ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணது தான் சம்மு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னா, இப்போ இங்கே என்ன இன்ட்டு சம் ஈக்குவல் 5 + 3 கொடுத்துக்கிறோம். இங்கே சம்முங்கிறதா வந்து இங்கே ஆப்ரேஷன். இந்த 5 ஆப்ரண்ட்டு, இதுதான் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் 2 ஆப்ரண்ட் எடுத்து நமக்கு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி வேல்யூ சம்மாக கொடுக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டரில் பார்த்து 7 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர், நல்ல வேறு ஆப்ரேட்டர். ஸோ நல்ல வேறு ஆப்ரேட்டருங்க அதிகமாக கேள்விப்பட்ட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மற்ற 7 நீங்கள் ஆல்ரெடி வேறு லாங்குவேஜ் தான் அதிலே படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ மற்ற லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் அந்த பேசிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடல்ஸ் அதெல்லாம். ஸோ இது எக்ஸ்பிரிமெண்ட் தேவையில்லை, உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். இன்ட்டு A = 10, B = 3. இங்கே என்ன பண்ணுறோம், A + B பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது 10 + 3 13, 13. ஸோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகுது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 இதை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா X = 10, Y = 20 கொடுத்துருக்காங்களா? ஸோ மொத்தம் இதெல்லாம் இருக்குது. டபுள் ஈக்குவலாக வந்து 2 கம்பேர் பண்ணும், ஈக்குவலானு பார்க்கும். இங்கே என்ன அவுட்புட் என்ன, ஃபால்ஸு. X = 10, Y = 20. 2 ஈக்குவல் இல்லை, ஃபால்ஸ். அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா அது நாட் ஈக்குவல் டு. ஸோ X, Y ஈக்குவலாக நாட் ஈக்குவல். ஸோ அதெல்லாம் ட்ரூன்னு வருது. X > Y ஃபால்ஸ், ஏன்னா Y தான் பெருசு. அடுத்தது X < Y ட்ரூ. ஸோ இங்கே > ஈக்குவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது X > Yனா 10க்கு மேலே அந்த மாதிரி. ஸோ இந்த வேலையை சேர்த்து அதை கூட பண்ணிக்கும். இது மாதிரி என்ன பண்ணணும், 9 அந்த மாதிரி முன்னாடி வேலையை மட்டும் எடுக்கும். இப்போ > கொடுத்தோம்னா இப்போது இது இந்த வேலையும் சேர்த்து அடுத்த வேலையை போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 20 இருந்துச்சுன்னா வைங்களேன். இது வந்து ஒரு டைம் எக்ஸாம்பிளே போட்டு காமிச்சிடலாருங்க சொல்லி முடிச்சுட்டு. அடுத்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் வந்து பூலியனில் யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கெல்லாம் மொத்தம் 3 இருக்குது, அண்டு, ஆறு, நாட்டு. ஸோ இதான் அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் எதுக்கும் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பூலியன் A = என்ன, ட்ரூ, B = ஃபால்ஸ். ஸோ ஓகே, A, B செக் பண்ணி பார்க்குது. இப்போ 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், அதனால் வந்து ஃபால்ஸு. ஆரில் எப்படி 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், அதனால் வந்து அது ட்ரூ. இது வந்து நாட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சார் நல்லா பார்த்துக்கோங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, X = 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, Xக்கு வந்து கூட +5 சேர்த்துறாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட்டில் இப்படி தான் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம இங்கேயே போட்டுருவோம். மற்ற லாங்குவேஜ் கூட ஒரு சில லாங்குவேஜ் இந்த பக்கம் போட்டால் சப்போர்ட் ஆகும். ஆனால் டாட்டில் வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணிடணும். X = 10, X + = 5. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி 10 இருக்குது, ஒரு 5 சேர்த்திக்கிறாங்க. அப்போ சேர்த்து 15 வரும். இப்போ என்ன 15 இருக்கா, 15 3 சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. 3 சப்ராக்ட் பண்ண 12 ஆகும். மல்டிப்ளை, டிவிஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். என்னடா டெய்லி எவ்வளோ பொறுமையாக சொல்லுவீங்க, இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க கேட்டேன்னா, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். இதை இன்னும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதெல்லாம் டக்குன்னு போய்ட்டுருக்கேன். யூனரி ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, சிங்கிள் ஆப்ரண்ட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சிங்கிள் ஆப்ரண்ட் 5 இருக்குது பார்த்தீங்களா, 5 யூஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணுறாங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. யூனரி ஆப்ரேட்டர் வந்து ஃப்ளட்டரில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் யூனரி ஆப்ரேட்டர் தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு, போஸ்ட் டிக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இது வந்து ஃப்ளட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால் யூனரி ஆப்ரேட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் தான். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பைனரி வேல்யூஸ் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண 5 யூஸ் பண்ணி பண்ணால் 5 பைனரி வேல்யூஸ் யூஸ் பண்ணி பண்ணோம் யூனரி ஆப்ரேட்டர். அதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்.
அடுத்த கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் மற்ற லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, பட் அவ்வளோக்கா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஃப்ளட்டர் டாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. இஃபெல்ஸுங்கிறத வந்து சுருக்கி இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன், அது ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஜ் டிஃபைன் பண்ணி ஏஜ் ஈக்குவல் டு 18, எலிஜிபிலிட்டிங்கிற ஒரு வேரியபிள் நேம். இப்போ ஏஜ் வந்து 18 கிரேட்டர் தான் 18 இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் டு ஓட், இல்லை நாட் எலிஜிபிள் டு ஓட். இது நம்ம புரியுமா உங்களுக்கு சிம்பிளான ப்ரோக்ராம் போட்டு பார்த்தலாங்களா? டாக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இருக்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். வாய்டு மெயின் என்ன பண்ணிக்கலாம், சரி நம்ம சாப்பிட்ற வச்சு போடுவோம். ஸ்ட்ரிங்கு ஃபுட் ஈக்குவல் டு ரைஸ்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு பச்சதுன்னா சாப்பிடு. ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு லஞ்ச் ஈக்குவல் டு, இப்போ வந்து இங்கே சாப்பாடு இருந்துச்சுன்னா நீ சாப்பிடு, சாப்பாடு இல்லைன்னா அப்படி இங்கே சாப்பிடாத. அந்த மாதிரி இப்போ வந்து ஃபுட்டு இஸ் நாட் எம்டி, ஃபுட் இஸ் நாட் எம்டி. ஃபஸ்ட்டு பார்க்கும் ஃபுட்டு எம்டியாக இருக்கா இல்லையான்ட்டு. நாட் எம்டினா ஈட், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடு. பிரிண்ட்டு லஞ்ச். ஓகேங்களா, ப்ரோக்ராம் போட்டேன். இது ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து பார்ப்போம். ஃபுட்டுங்கிற ஸ்ட்ரிங்கு ரைஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அடுத்த என்ன பண்ணிக்கிறோம், அதே மாதிரி வேரியபிள் லஞ்ச் வச்சுக்கிறோம். இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபுட் இஸ் நாட் எம்டி, ஃபுட்டில் வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இருக்க கண்டிஷன் ட்ரூ, இன்னும் ஈட்டு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஃபுட்டில் வேல்யூ இருந்தால் ஸ்கிப்புங்கிறது பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாருங்க. ஈட். சப்போஸ் இங்கே வந்து ஃபுட்டில் வந்து வேல்யூ எதுவும் இல்லை, எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா சாப்பாடு இல்லை, ஸ்கிப். ஸோ அவ்வளோதான். ஸோ எதுக்கு இது மட்டும் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, இதை சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபெட்டில் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன். ஸோ என்ன வீடியோ பார்த்தாலுமே வீடியோ பார்த்து முடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்த நல்ல வேறு ஆப்ரேட்டர். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம டேட்டா ப்ராசஸிங் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட இருந்தது 2 பட்டன் இருக்குது. 2 பட்டனில் வந்து ஏதோ பட்டன் கிளிக் பண்ணால் வேல்யூ வரும். அதே டைமில் வேல்யூ இல்லாமலும் இருக்கலாம். அந்த டைமில் வந்து இப்போ சப்போஸ் வேல்யூ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேல்யூ வரணும், ஆனால் பட்டனில் வேல்யூ இல்லைனா வேல்யூ வராது. ஸோ எனக்கு கொஞ்சம் குழப்பம் நினைக்கிறேன். 2 கண்டெய்னர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு 2 பொட்டி இருக்குது. 2 பொட்டிக்குள்ளே வந்து பொருள் இருக்கலாம், பொருள் இல்லாமலே போகலாம். ஆனால் நமக்கு வந்து அது கொடுக்க பொருள் வச்சு ஆக்ஷன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ பொருள் இருந்தால் டாஸ்க் நடக்கும், பொருள் என்னென்னாகும், எரர் வரும். அந்த டைம் எரர் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம நல்லா ஆப்ரேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க் நேம். இந்த கொஸ்டின் மார்க் என்ன டிஃபைன் பண்ணால் இதில் நேம் இருக்கலாம், நேம் இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே நேம் ஈக்குவல் டு நேம். நேம் இருந்தால் இருக்க நேம் பிரிண்ட் பண்ணு, சப்போஸ் நேம் இல்லைனா கெஸ்ட்னு பிரிண்ட் பண்ணு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் எதுவும் கொடுக்கல, வெறும் நேம் டிஃபைன் பண்ணி என்ன கொடுக்கல, கெஸ்ட்னு வந்துருச்சு. இங்கே நம்ம ஆலிஸ்னு பிரிண்ட் பண்ணிக்காங்க, அதனால் அவங்க பேர் வந்துருச்சு. நம்ம போட்டு பார்க்கலாம். அதே வாய்டு மெயினுக்குள்ள எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்கு நேம் ஒன்று போட்டுப்போம். ஓகே, ஸ்ட்ரிங் நல்லாவும் இருக்கலாம். ஸோ எல்லாம் கொஸ்டின் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் பர்சன் ஈக்குவல் டு நேமை பிரிண்ட் பண்ணு. சப்போஸ் அப்படி நேம் எதுவும் இல்லைன்னா நத்திங்னு பிரிண்ட் பண்ணு. நத்திங். ஓகே, பிரிண்ட்டு பர்சன். ஓகே, ரன் பண்ணலாங்களா? நத்திங். ஓகே, அப்போ இங்கே வந்து நேமை டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கு நேம் ஈக்குவல் டு கேப்டன். ஓகே, கேப்டன் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து இங்கே வேல்யூ தரல, இங்கே நம்ம நேமுங்கிறது ஒன்று கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பட் நம்ம வந்து இந்த நேமை கால் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இதில் ஆட்டோமேட்டிக்காக எரர் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எரர் வரப்போ நம்ம யூஸருக்கு எரர் காட்டாமல் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ வச்சு காட்டணும். ஸோ இதுக்காக வந்து நம்ம நல்ல வேறு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் நினைத்தது.
இப்போ நான் போகிற பிளாக் போஸ்ட்டில் வைங்களேன், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் பப்ளிஷ் பண்ணோடனே உங்கள் மெயிலுக்கு வர மாதிரி இருந்தால் இந்த சப்ஸ்கிரைபர்ஸில் உங்கள் மெயில் போட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காக நான் ரிப்பீட்டடாக பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டே டு டே நம்ம அப்படியே மறந்துட்டோம்னாலும் நமக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலாக பார்த்து நம்ம ரிவைன் பண்ணியாச்சு, போய் ஒரு டைம் படித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் போட சொல்கிறேன். ஸோ வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதில் மெயில் ஒர்க்ஸ் போட்டவங்க கவலைப்படாதீங்க, உங்கள் மெயில்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த நியூஸ் லெட்டர் மட்டும் தான் மெயிலுக்கு வரும், மற்ற எதுவும் வராது. ஸோ அன்சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் டாட் சீரிஸ் பார்த்து முடிச்சிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பை.